வாயை மூடு. உறக்கத்தின் பேரின்ப தழுவலில் இருக்க முயல சன்னி தன் பற்களால் சினுங்கி பிடிவாதமாக கண்களை இறுக மூடிக்கொண்டான். அவர் போர்வையின் கீழ் தனது சொந்த படுக்கையில் சூடாகவும் வசதியாகவும் இருந்தார். அங்கு உலகின் அனைத்து பிரச்சனைகளும் குறைவான தீவிரமானதாகவும் மோசமானதாகவும் தோன்றியது. சிறிது நேரம் அங்கு அமைதி நிலவியது. அது நல்லது. எழுந்திரு சன்லெஸ். உங்கள் கடவுளே. போர்வையின் கீழ் இருந்து ஒரு கையை நீட்டி சன்னி தனது நினைவுகளில் ஒன்றை வரவழைத்தார். உடனே எரிச்சலூட்டும் குரல் மூலத்தின் மீது கண்மூடித்தனமாக வீசப்பட அவரது கையில் முக்கோண இலை வடிவிலான எரியும் குத்துவிளக்கு ஒன்று தோன்றியது. குறி தவறிய குனை கல் சுவரில் மோதி தரையில் விழுந்தது. எனினும் குரல் மௌனமாகியது. சன்னி பெருமூச்சு விட்டாள். ஏற்கனவே மிகவும் தாமதமாகிவிட்டது. அவர் விழித்திருந்தார். வெகு தொலைவில் நகரச் சுவரில் அலைகள் மோதத் தொடங்கின. இரவு வந்து கொண்டிருந்ததால் எழுந்திருக்க நேரமாகிவிட்டது. கண்களை திறந்த சன்னி எழுந்து உட்கார்ந்து சுற்றுமுற்றும் பார்த்தான். அவருடைய அறை அழகாகவும் விசாலமாகவும் இருந்தது. கல் சுவர்கள் சிக்கலான வடிவங்களுடன் பொறிக்கப்பட்டன. புனிதம் மற்றும் நேர்த்தியான சூழ்நிலையை உருவாக்கியது. மரச்சாமான்கள் வெளிரிய பளபளப்பான மரத்தால் செய்யப்பட்டன. சன்னி வெவ்வேறு இடங்களில் தானே துடைத்த பல பொருந்தாத துண்டுகள். அறையில் ஜன்னல்கள் இல்லை. இருப்பினும் அங்கும் இங்கும் தந்திரமாக ஒளி கிணறுகள் மறைந்திருந்தன. துரதிர்ஷ்டவசமாக மறைந்திருக்கும் அறையை சூரிய ஒளியில் குளிப்பாட்ட வேண்டிய கண்ணாடிகளின் தனித்துவமான அமைப்பு நீண்ட காலமாக அழிக்கப்பட்டது. உள்ளே இருள் மட்டுமே இருந்தது. சன்னி கவலைப்படவில்லை. உண்மையில் இது அவர் மிகவும் ரசித்த அவரது இரகசிய குகையின் அம்சங்களில் ஒன்றாகும். இருள் அவனது உற்ற நண்பன். கொட்டாவி விட்டு எழுந்து நின்று முகத்தை தடவி தூக்கத்தின் கடைசி மிச்சத்தையும் விரட்டினான். அவனது நீண்ட அழுக்கு முடி தடைப்பட்டது. அதனால் அவன் அதை மீண்டும் நகர்த்தினான். காலை உணவு செய்வோம். ஆனால் முதல் விஷயங்கள் முதலில். சன்னி தன் மணிக்கட்டை மோதிர வடிவிலான குனையுடன் இணைத்த கண்ணுக்கு தெரியாத சரத்தை இழுத்துக்கொண்டு கையை நகர்த்தினான். வீசிய குத்து காற்றில் குதித்து அவன் உள்ளங்கையில் பட்டது. இது ஒரு தந்திரம் ஆகும். இது சன்னிக்கு தேர்ச்சி பெற சிறிது நேரம் எடுத்தது. ஆரம்பத்தில் பறக்கும் பிளேட்டை எவ்வாறு கட்டுப்படுத்துவது என்பதை கற்றுக்கொள்ள முயன்றபோது அவர் கிட்டத்தட்ட 2 விரல்களை இழந்தார். வேலைப்பாடுகள் இல்லாத ஒரு சுவரில் நடந்து அவர் குனையை பயன்படுத்தி கல்லில் ஒரு சிறிய கோட்டை கீறினார். அதைச் சுற்றிலும் டஜன் கணக்கான மற்றும் டஜன் கணக்கான ஒத்த கோடுகள் இருந்தன. அவை நேர்த்தியாக 5 தொகுப்புகளாக தொகுக்கப்பட்டன. சன்னி இந்த அருவருப்பான கடவுளை கைவிடாத நகரத்திற்கு வந்து ஏற்கனவே 4 மாதங்கள் ஆகிவிட்டன. அந்த நேரத்தில் பல விஷயங்கள் நடந்தன. காசியின் பார்வை உண்மையாக மாறியது. மேற்கில் வெகு தொலைவில் அவர்கள் உண்மையில் ஒரு பரந்த பாழடைந்த நகரத்தை உயரமான சுவர்களால் சூழப்பட்டதைக் கண்டார்கள். அரக்கர்கள் அதன் குறுகிய தெருக்களில் அலைந்து திரிந்தனர். நகரின் மையத்தில் ஒரு மலை, அதன் உச்சியில் ஒரு அற்புதமான கோட்டை இருந்தது. அதிசயமாக கோட்டை மக்கள் நிறைந்திருந்தது. இருப்பினும் அவர்கள் மூவரும் எதிர்பார்த்தது போல் அவர்கள் விழித்திருக்கவில்லை. மாறாக அவர்கள் ஒவ்வொருவரும் வெறும் ஸ்லீப்பர்களாகவே இருந்தனர். ஏனென்றால் அவை கோட்டைக்குள் நுழைவாயில் இல்லை. நூற்றுக்கணக்கான மனிதர்கள் தங்கள் வலிமை அல்லது அதிர்ஷ்டம் காரணமாக மறக்கப்பட்ட கடற்கரையின் கொடிய நரக காட்சியை தப்பிப்பிழைத்தவர்கள் உண்மையான உலகத்திற்கு திரும்புவார்கள் என்ற நம்பிக்கையின்றி அங்கேயே சிக்கிக்கொண்டனர். அது நம்பிக்கையின் கல்லறையை தவிர வேறில்லை. கோட்டையில் தனது முதல் நாட்களை நினைத்து சன்னியால் சத்தமாக சிரிக்காமல் இருக்க முடியவில்லை. ஓ, அவர் என்ன ஒரு முட்டாள்! மனிதகுலத்தின் மீது நம்பிக்கையும் புதிய நம்பிக்கையும் நிறைந்தது. அந்த நம்பிக்கை இப்போது எங்கே இருக்கிறது? வெறித்தனமாக சிரித்துக்கொண்டே குனிந்து முழங்கால்களில் அறைந்தார். ஓ, இது வேடிக்கையானது. நல்லவர் சன்னி. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் நண்பா? நிழலானது பதிலேதும் சொல்லவில்லை. பழியுடன் அவனை பார்த்தது. அதன் மௌனம் சன்னியை மேலும் சிரிக்க வைத்தது. அவனால் நிறுத்தவே முடியவில்லை. உண்மையைச் சொல்வதானால் அவர் சிறிது காலத்திற்கு முன்பு பைத்தியம் பிடித்தார். ஒருவேளை அவர் நகரத்தில் தனியாக வசிக்கும் 3வது வாரத்தில் இருக்கலாம். அந்த துரதிர்ஷ்டவசமான சண்டையின் காரணமாக கோட்டையை விட்டு வெளியேறிய பிறகு அவர் அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ நன்றாக இருந்தார். சரி, அது ஒரு பொருட்டல்ல. விஷயம் என்னவென்றால் அவரது 3வது வாரத்தில் ஒரு நைட்டியின் அந்த மோசமான பாஸ்டர் அவரை ஏறக்குறைய அவிழ்த்துவிட்டார். சன்னிக்கு வேறு வழியில்லை. அவரது குடல்கள் வெளியே விழுவதை தடுக்க அவரது சொந்த 2 கைகளை பயன்படுத்தி ஊர்ந்து செல்வதை தவிர ஒதுக்குப்புறமான பள்ளத்திற்கு செல்லும் வழியை கண்டுபிடித்து சில நாட்கள் அங்கேயே படுத்திருந்ததால் நகர முடியாத அளவுக்கு பலவீனமாகவும் இறக்கும் வரை காத்திருக்கவும் அவருக்கு உதவ ஒரு ஆன்மாவும் இல்லாமல் சன்னி அதேபோல் இல்லை. நல்ல நேரம். எப்படியோ அவர் உயிர் பிழைத்தார். குனையை நிராகரித்துவிட்டு சன்னி ஒரு நூலகத்தின் இடிபாடுகளிலிருந்து துடைத்தெடுத்த ஒரு மேசைக்குச் சென்று அதன் மையத்தில் கிடந்த சாம்பல் பாறையை பார்த்தார். எப்படி பார்த்தாலும் சாதாரண பாறைதான்.
இருப்பினும் சன்னியின் பார்வை அதன் மீது விழுந்தவுடன் பாறை பேச்சியது. எழுந்திரு, சன்லெஸ், உன் கனவு முடிந்துவிட்டது. அந்த பாறை உண்மையில் அவரது மிகவும் மதிப்புமிக்க நினைவுகளில் ஒன்றாகும். ஒன்றைத் தவிர அனைத்து வழிகளிலும் அது உண்மையில் ஒரு பாறையாக இருந்தது. இது ஏற்கனவே போதுமான அளவு பயனுள்ளதாக இருந்தது. சன்னியைப் போன்ற வஞ்சகமுள்ள ஒருவர் ஒரு பாறையின் உதவியுடன் சாதிக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய இருந்தன. இருப்பினும் இந்த குறிப்பிட்ட பாறை வெவ்வேறு ஒலிகளை கிழிக்கும் திறன் கொண்டது. இது வெறுமனே விலைமதிப்பற்றதாக இருந்தது. இப்போது அது சன்னியின் சொந்த குரலில் கிளியாக இருந்தது. எழுந்திரு, நீ கேவலமான காரியம். கிளிப்பாறையை தூசியாக மாற்ற வேண்டும் என்ற பகுத்தறிவற்ற ஆசையுடன் போராடிய சன்னி அதை நிராகரித்து மேஜையிலிருந்து ஒரு துணியை அகற்றினார். அதன் கீழே ஒரு வெள்ளித்தட்டில் அசுரன் இறைச்சியின் சில துண்டுகள் கிடந்தன. அவர் இந்த அசுரனை தானே வேட்டையாடினார். இது இந்த பகுதிகளில் எளிதான காரியமல்ல. உண்மையில் சன்னிக்கு தெரிந்தவரை நகரத்தில் தனியாக வேட்டையாடும் திறன் கொண்ட மிகச் சிலரில் அவரும் ஒருவர். இதற்கு காரணம் அதில் வசிக்கும் பெரும்பாலான நைட்மேர் உயிரினங்கள் ஃபாலன் தரத்தைச் சேர்ந்தவை. ஒரு சில பலவீனமானவை மட்டுமே அங்கும் இங்கும் ஒளிந்து கொண்டன. வீழ்ந்த அரக்கர்களை வேட்டையாடும் அளவுக்கு யாரும் பைத்தியமாக இருக்கவில்லை. அதற்கு பதிலாக பெரிய வேட்டை கட்சிகள் இந்த சக்திவாய்ந்த உயிரினங்களை தவிர்க்க எளிதான இரையை தேடும் போது அனுபவமிக்க வழிகாட்டிகளை பயன்படுத்தின. ஆனால் சன்னிக்கு விழித்தெழுந்த அரக்கர்களை தனிமைப்படுத்துவது ஒப்பீட்டளவில் எளிதானது. அவர் இரவில் வேட்டையாடினார். ஆழமான நிழல்களை பயன்படுத்தி தன்னை கண்ணுக்கு தெரியாததாக மாற்றினார். அவர் வீழ்ச்சியடைந்த அருவருப்பை எதிர்த்து போராட விரும்பவில்லை என்றால் அவர் செய்ய வேண்டியதில்லை. பெரும்பாலான நேரங்களில் எப்படியிருந்தாலும் அவர் பசித்ததில்லை. சன்னி சிரித்துக்கொண்டே ஆழ்ந்த திருப்தியான தொனியில் கூறினார், ஆமா, வாழ்க்கை நல்லா இருக்கு. வாழ்க்கை உண்மையில் நன்றாக இருந்தது. உண்மையில் சன்னி தற்போது அது அற்புதம் என்று சொல்லும் அளவுக்கு கூட செல்வார். ஒரு உண்மையான நரகத்தின் நடுவில் அமைந்துள்ள ஒரு சபிக்கப்பட்ட நகரத்தில் சிக்கி தவிப்பது, இடிபாடுகள் மற்றும் பயங்கரமான அரக்கர்களை தவிர வேறெதுவும் சூழப்படவில்லை. உண்மையில் உங்கள் வாழ்க்கையை வாழ்வதற்கான சிறந்த வழி அல்ல என்று ஒருவர் எதிர்பார்க்கலாம். ஆனால் அவருக்கு இது ஒரு சொர்க்கமாக இருந்தது. அவருக்கு ஆச்சரியமாக இந்த வகையான இருப்பு அவருக்கு மிகவும் பொருத்தமானது என்பதை சன்னி கண்டுபிடித்தார். அவருக்கு எந்த கடமைகளும் இல்லை. எதிர்காலத்தை பற்றி கவலைப்பட தேவையில்லை. மிக முக்கியமாக மற்ற மனிதர்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய அவசியமில்லை. மனிதர்கள் எப்போதும் விஷயங்களை கடினமாகவும் சிக்கலானதாகவும் ஆக்கினார்கள். அவர் அவர்களால் நோய்வாப்பட்டார். சொந்தமாக இருப்பது மிகவும் சிறப்பாக இருந்தது. அவர் வேறொருவர் போல் நடிக்க வேண்டிய அவசியமில்லை. அவர் விரும்பிய விதத்தில் இருந்து வித்தியாசமாக நடந்து கொள்ள வேண்டும். மேலும் மக்களின் சுருங்கிய உணர்வுகளை புரிந்து கொள்ள முயற்சிக்கிறார். வாழ்க்கையில் முதல் முறையாக சன்னி தானே இருக்க முடியும். அவரது உண்மையான சுயத்தை மகிழ்விப்பது மிகவும் எளிதானது. அவர் செய்ய ஆராய்வதற்காக கொல்வதற்கான சுவாரஸ்யமான விஷயங்களுக்கு பஞ்சமில்லை. அவரது வாழ்க்கை மிகவும் பொழுதுபோக்கு மற்றும் வசதியானது, எல்லாவற்றையும் கருத்தில் கொண்டது. நிஜ உலகில் புறநகரில் அவர் பரிதாபமாக இருப்பதை விட இது குறைந்தபட்சம் சிறந்ததாக இருந்தது. இந்த இணக்கமான உணர்வுக்கான திறவுகோல் மிகவும் எளிமையானது. அது நம்பிக்கை இல்லாமல் இருந்தது. நம்பிக்கைதான் சமாதானத்தின் உண்மையான எதிரி என்பதை சன்னி கண்டுபிடித்தார். இது பிரபஞ்சத்தில் மிகவும் மோசமான மற்றும் விஷமான விஷயம். வீடு திரும்புவதற்கான நம்பிக்கையின் ஒரு துளி கூட இருந்திருந்தால் அவர் அவநம்பிக்கையானவராகவும் பதட்டம் நிறைந்தவராகவும் ஒருவேளை இப்போது ஏதோ ஒரு பைத்தியக்காரத்தனமான பேரழிவின் நடுவிலும் இருந்திருப்பார். அவர் முன்பு எப்போதும் போல. ஆனால் நம்பிக்கை இல்லாமல் விஷயங்கள் எளிமையாகவும் இனிமையாகவும் இருந்தன. அவனால் உண்மையில் அதிகமாக ஆசைப்பட முடியவில்லை. இந்த முட்டாள்தனத்தை நீங்களே சொல்லிக்கொண்டே இருங்கள். நீங்கள் உண்மையிலேயே நம்பலாம். சன்னி சிரித்தாள். நம்புவதற்கு என்ன இருக்கிறது? அதுதான் உண்மை. நிழல் மௌனமாக தலையை ஆட்டியது. அவனது பைத்தியக்காரத்தனமான பேச்சுக்களுக்கு நீண்ட காலமாக பழக்கமாகிவிட்டது. சமீபகாலமாக சன்னி தன்னுடன் நிறைய பேசிக் கொண்டிருந்தார். நீண்ட வாக்குவாதங்கள் சில சமயங்களில் கத்தி சண்டையில் இறங்கியது. நேரத்தை கடத்த இது ஒரு நல்ல வழியாக இருந்தது. சிறிது நேரம் கழித்து அவர் தனது ரகசிய அறையிலிருந்து வெளியே வந்தார். சன்னியின் குகை ஒரு பாழடைந்த கதீட்ரலின் மேல் பகுதியில் அமைந்துள்ளது. அதன் நுழைவாயில் தெரியாத சில தெய்வங்களின் உயரமான சிலைக்கு பின்னால் மறைந்துள்ளது. ஒரு சிறிய பால்கனி அம்மனின் தோளுக்கு மேல் கோவிலின் பிரம்மாண்டமான மண்டபத்தை காண அவரை அனுமதித்தது. அவளுடைய கல்முடியின் இழைகளால் கண்ணுக்கு தெரியாமல் மறைத்தது. பால்கனி உண்மையில் தரையிலிருந்து உயரமாக இருந்தது. எந்த உயிரினமும் தற்செயலாக அதன் மீது ஏற முடியாது. கீழே விழுவது ஒரு சாதாரண மனிதனை கொன்றுவிடும். சன்னி தன்னை கொன்ற பாஸ்டர்டை உளவு பார்த்தபோது மறைவான அறையை கண்டுபிடித்தார்.
அவர் கதீட்ரலுக்குள் அதன் கூரையின் துளை வழியாக நுழைந்து பரந்த ஆதரவு கற்றைகளில் ஒன்றில் இறங்கினார். பின்னர் குறுக்கே நடந்து சென்று தற்செயலாக சிறிய பால்கனியை கவனித்தார். அப்படித்தான் அவரும் பாஸ்டர்டும் பக்கத்து வீட்டுக்காரர்களாகி விட்டார்கள். பாஸ்டர் உண்மையில் இந்த இடத்தின் பாதுகாவலராக இருந்தார். அவர் பிரமாண்ட மண்டபத்தில் ரோந்து சென்றார், உள்ளே வர துணிந்தவர்களை கொன்றார். சன்னி பல சக்தி வாய்ந்த நைட்மேர் உயிரினங்கள் தனது வாளில் விழுந்ததைக் கண்டார். அதிக முயற்சி இல்லாமல் பிளவுபட்டார். நிச்சயமாக பாஸ்டர் கணிசமான சக்தி கொண்ட ஒரு கனவு உயிரினம். சன்னி குறைந்தபட்சம் ஒரு பிசாசு என்பதில் உறுதியாக இருந்தார். கதீட்ரலை ஒரு பிசாசுடன் பகிர்ந்து கொள்வது மிகவும் வசதியானது. எந்த அரக்கனும் உயிருடன் உள்கருவறையை அடைய முடியாது என்பதை அறிந்த சன்னி நிம்மதியாக தூங்க முடிந்தது. நிச்சயமாக அவர் தனது கொலைகார அறை தோழியால் ஒருபோதும் பார்க்கப்படாமல் கவனமாக இருக்க வேண்டும். தலைகீழாக அவர் பிசாசை எவ்வளவு வேண்டுமானாலும் கவனிக்க முடியும். பழிவாங்குவதற்கான வாய்ப்புக்காக காத்திருக்கிறார். சன்னி இறுதியில் அந்த மாவீரனை கொல்வதில் உறுதியாக இருந்தாள். பாஸ்டர் திறக்க வேண்டியிருந்தது. ஆனால் அதற்கு முன் சன்னி வலுவாக மாற வேண்டியிருந்தது. மிகவும் மிகவும் வலிமையானது. கதீட்ரலின் விட்டங்களின் குறுக்கே நடந்து கூரையின் துளையை நெருங்கி அதன் வழியாக ஏறினார். வெளியே இரவு ஏற்கனவே உலகம் முழுவதும் ஆட்சி செய்து கொண்டிருந்தது. வேட்டையாடும் நேரம் வந்தது. சபிக்கப்பட்ட நகரத்தின் குறுகிய தெருவில் ஒரு எலும்புக்கூடு குனிந்த உருவம் மெதுவாக நடந்து கொண்டிருந்தது. இந்த உயிரினம் நீண்ட கைகளை கொண்டிருந்தது. அது தீய நகங்களுடன் முடிவடைந்தது மற்றும் சிதைந்த தலையுடன் ரேசர் கூர்மையான கோரை பற்கள் நிறைந்த பரந்த வாயுடன் இருந்தது. அதன் முதுகு வளைந்திருந்தாலும் அசுரன் குறைந்தது 2 மீட்டர் உயரமாக இருந்தது. அது ஒரு காலத்தில் வெண்மையாக இருந்த ஒரு கிழிந்த கவசத்தை அணிந்திருந்தது. ஆனால் நீண்ட காலத்திற்கு முன்பு உலர்ந்த இரத்தத்திலிருந்து பழுப்பு நிறமாக மாறியது. இது சன்னியின் இரையாக இருந்தது. இரத்த பையன் என்று அழைக்கப்பட்ட உயிரினம் சபிக்கப்பட்ட நகரத்தின் பலவீனமான குடியிருப்பாளர்களில் ஒன்றாகும். இது ஒரு விழித்தெழுந்த அசுரன், அரிதாகவே புத்திசாலி மற்றும் கொல்ல ஒப்பீட்டளவில் எளிதானது. நிச்சயமாக இங்கே எதுவும் கொல்ல எளிதானது அல்ல. எல்லாவற்றிற்கும் மேலாக மறந்துபோன கரையில் உள்ள ஒவ்வொரு மனிதனும் ஒரு செயலற்ற மிருகம். அவர்கள் ஒரே தரவரிசை மற்றும் வகுப்பை பகிர்ந்து கொண்ட போதிலும் வலிமை மற்றும் வேகத்தின் அடிப்படையில் காரபேஸ் செஞ்சுரியன்களை விட இரத்த பையன்கள் குறைவான வலிமையானவர்கள். இருப்பினும் அவர்கள் இரத்த வாசனை வரும் வரை மட்டுமே அது அவர்களை கொலைவெறிக்கு அனுப்பியது. அந்த மாநிலத்தில் இந்த பிசாசுகள் ஒரு உண்மையான அச்சுறுத்தலாக இருந்தனர். பரிதாபகரமானது என்று சன்னி நினைத்தார். நிழலிலிருந்து நைட்மேர் சிருஷ்டியை பின்தொடர்கிறார். அவர் கடந்த காலத்தில் இந்த அசுரர்களில் சிலரை கொன்றார், மேலும் ஒவ்வொரு முறையும் ஒரு சிறந்த நேரத்தை கொண்டிருந்தார். சரி, இந்த ஒரு சந்திப்பை தவிர அவர் தற்செயலாக ஒரு கூர்மையான கல்லில் தன்னை கீறிக்கொண்டார். அது வேடிக்கையாக இல்லை. இறப்பதற்கு நேரம். அசிங்கமான முட்டாள். இரத்த பையன் ஒரு மூலையை திருப்பப் போகிறான். அப்போது திடீரென்று ஒரு சத்தம் அவன் கவனத்தை ஈர்த்தது. இயற்கைக்கு மாறான வேகத்தில் அசுரன் திரும்பி 4 கால்களிலும் விழுந்தான். அவனது உணர்திறன் காதுகள் சிறிய சலசலப்பை எடுத்தன. பின்னர் அவர் சில கவனமாக முன்னேறி ஒரு குறிப்பிட்ட இடத்தில் நிறுத்தினார். அந்த அசுரன் எதிரில் ஒரு சாதாரண பாறை தரையில் கிடந்தது. சிறிது நேரம் கழித்து பாறை திடீரென்று பேசியது. உன் பின்னால் என்று பணிவாகச் சொன்னது. ஒரு கணம் உறைந்து போன உயிரினம் மின்னல் வேகத்தில் திரும்பியது. காற்றில் ஏதோ விசில் சத்தம் கேட்டது. இரத்த பையனின் உடலின் மேல் பகுதி கீழே இருந்து பிரிந்தது. இன்னும் இறக்க மறுத்த அசுரன் தன் நீண்ட கைகளை நீட்டினான். மிகவும் மெதுவாக. சன்னி மிட்நைட் ஷார்டால் வெட்டினார். முழங்கையில் ஒரு கையை துண்டித்தார். இயக்கத்தை தொடர்ந்து அவர் ஒரு விரைவான அடி எடுத்து வைத்து மற்றொரு வேலைநிறுத்தத்தை நிகழ்த்தினார். இந்த முறை உயிரினத்தின் மண்டை ஓட்டை துளைத்தார். தாட்சியின் முனை அதன் ஒரு கண் வழியாக நுழைந்து தலையின் பின்புறம் வழியாக வெளியேறியது. அதற்கெல்லாம் ஒரு நொடிக்கும் குறைவாகவே எடுத்தது. அசுரனின் 2 பகுதிகளும் தரையில் விழுந்த நேரத்தில் சன்னி ஏற்கனவே தனது வாளை மீட்டுவிட்டார். எதிர்பார்ப்புடன் நிமிர்ந்து பார்த்து சிரித்துக்கொண்டே காத்திருந்தான். வா, சொல்லு. அவரது அழைப்புக்கு பதிலளிப்பது போல் மந்திரவாதி கிசுகிசுத்தார். நீங்கள் ஒரு விழித்தெழுந்த அரக்கனை கொன்றுவிட்டீர்கள், இரத்த பையன். உங்கள் நிழல் வலுவடைகிறது. சன்னி சிரித்தாள். ஆஹா, அன்புடன் நன்றி. நீங்கள் மிகவும் இனிமையானவர். அவருக்கு முன்னால் காற்றில் தோன்றிய ஓட்டங்கள் மின்னியது. கீழே பார்த்து அவர் படித்தார். நிழல் துண்டுகள் 398 கீழ் 1000. 400க்கு 2 துண்டுகள் தூரம். இந்த நாட்களில் அவர் மிகவும் மரியாதைக்குரிய வேகத்தில் முன்னேறினார். ஆரம்பத்தில் அந்த நகரமும் அதில் வசிக்கும் உயிரினங்களும் அவருக்கு தெரியாதபோது சன்னிக்கு ஒரு வாரத்தில் சில துண்டுகள் கிடைக்கும் அதிர்ஷ்டம் இருந்தது. அவர் இரத்தக்களரி மற்றும் மரணத்திலிருந்து ஒரு படி தொலைவில் முடிவடையும் வாய்ப்புகள் அதிகம். ஆனால் இப்போது விஷயங்கள் மெதுவாக மாறின.
கடைசியாக வாழ்க்கையிலிருந்து விடைபெறும் நிர்பந்தத்தை அவனால் நினைத்துக்கூட பார்க்க முடியவில்லை. அட முட்டாள், நீ போய் சத்தமாக யோசிக்க வேண்டும் இல்லையா? அந்த எண்ணத்தை முடிக்கும் போதே தூரத்தில் காலடி சத்தம் காதுகளை எட்டியது. சன்னி இறத்த பையனின் சடலத்தை பார்த்தார், பின்னர் நெருங்கி வரும் காலடி திசையில். இந்த சபிக்கப்பட்ட நகரத்தில் இரவில் தங்கும் அளவுக்கு பைத்தியம் பிடித்தவர் யார்? ஒரு முழு பைத்தியக்காரன் மட்டுமே முட்டாள்தனமான ஒன்றைச் செய்வான். அனைத்து விவேகமுள்ள மக்களும் நீண்ட காலமாக தெருக்களிலிருந்து வெளியேறினர். ஆரம்பத்தில் இடிபாடுகளுக்குள் நுழைய மிகவும் சிலர் தயாராக இருந்தனர் என்பதை குறிப்பிடவில்லை. மிட்நைட் ஷார்ட் பிளேட்டின் நுனியிலிருந்து ஒரு இருண்ட நிழல் பாய்ந்தது. தரையில் ஒன்று சேர்ந்து அது கிண்டலுடன் அவனை பார்த்தது. சன்னி திரும்பி பார்த்தாள். என்ன? நிழல் தலையை ஆட்டியது, பதில் சொல்லாமல் குழம்பிய தோளுடன் அவனை திரும்பச் செய்தது. என்னம்மா? நமக்கு விருந்தாளிகள் இருக்காங்க போல. என்ன செய்ய? அந்த இடமே குழப்பம். சுற்றி பார்த்து பெருமூச்சு விட்ட சன்னி மீண்டும் ஒருமுறை அசுரனின் உடலை பார்த்து குனையை வரவழைத்தாள். ஓடுவதுதான் புத்திசாலித்தனம். அந்த அடிச்சுவடுகளை சரியாக உருவாக்குவது யாருக்கு தெரியும்? ஒருவேளை அது ஒரு குழுவாக இருக்கலாம், ஒருவேளை அது நிறைய கால்களை கொண்ட ஒரு நைட்மேர் உயிரினமாக இருக்கலாம். கண்டுபிடிக்காமல் இருப்பது நல்லது. அவர் இன்னும் வேட்டையை முடிக்கவில்லை. அவர் இன்னும் கோப்பைகளை பெற வேண்டியிருந்தது. போர் பாரு. நிழலை அனுப்பிவிட்டு சன்னி மண்டியிட்டு இறந்த உயிரினத்தின் கடினமான சதையை வெட்டத் தொடங்கினார். நிழலின் மேம்படுத்தும் விளைவு இல்லாமல் இரத்த பையனை தனித்தனியாக வெட்டுவது அவ்வளவு எளிதானது அல்ல. இருப்பினும் அவர் இன்னும் விரைவாக முதல் ஆன்மாவை கண்டுபிடிக்க முடிந்தது. இன்னும் ஒன்று செல்ல வேண்டும். இதற்கிடையில் நிழல் அழைக்கப்படாத பார்வையாளர்களை கண்டுபிடித்தது. 6 மனிதர்கள் கல் இடிபாடுகளில் உள்ள குறுகிய பாதையில் எச்சரிக்கையுடன் நடந்து கொண்டிருந்தனர். ஒரு பேய் நீல விளக்கு மூலம் தங்கள் வழியை ஒளிரச் செய்தனர். அவர்கள் அனைவரும் முரட்டுத்தனமான மனிதர்கள், பொருந்தாத கவசங்களை அணிந்து பற்களுக்கு ஆயுதம் ஏந்தியிருந்தனர். அவர்களின் கண்கள் குளிர்ச்சியாகவும் கடினமாகவும் இருந்தன. சன்னி புருவங்களை உயர்த்தினான். அவர்கள் உண்மையில் மக்கள். நள்ளிரவில் கோட்டை சுவர்களுக்கு வெளியே குன்லாக்கின் குண்டர்கள் என்ன செய்கிறார்கள்? குன்லா கோட்டையின் உரிமையாளராகவும் இந்த மோசமான இடத்தின் ராஜாவாக தன்னை அறிவித்துக் கொண்டார். மறக்கப்பட்ட கரையில் தூங்கும் ஒவ்வொருவரும் அவருக்கு சேவை செய்யவோ அல்லது அவருக்கு அஞ்சலி செலுத்தவோ கட்டாயப்படுத்தப்பட்டனர். இன்னும் பிந்தையவர் பொதுவாக நீண்ட காலம் வாழவில்லை. மிட்நைட் ஷார்ட் மற்றும் கிளி ராக் ஆகியவற்றை நிராகரித்த சன்னி 2வது ஆன்மா ஷார்ட்டை தேடுவதில் கவனம் செலுத்தினார். இந்த மனிதர்கள் வருவதற்கு முன்பு அவர் தெருவை விட்டு வெளியேற விரும்பினார். ஆனால் நீல ஒளியின் வட்டம் மிக வேகமாக நெருங்கிக் கொண்டிருந்தது. இறுதியாக ஒளிரும் படிகத்தின் ஒரு பார்வையை பிடித்த சன்னி அதை எடுத்து அவசரமாக தனது கவசத்தில் மறைத்துக் கொண்டார். பின்னர் அவர் குனையை தரையில் இறக்கிவிட்டு பல அடிகள் பின்வாங்கினார். ஆனால் அது மிகவும் தாமதமானது. அவர்கள் அவரை ஏற்கனவே பார்த்திருந்தார்கள். ஜாக்கிரதையாக இரு, ஒரு அசுரன் இருக்கிறான். சன்னி பின்வாங்கும்போது பல ஆயுதங்கள் அவன் திசையில் குறிவைக்கப்பட்டன. விஷயங்கள் கட்டுப்பாட்டை மீறப்போகிறது என்று உணர்ந்த அவர் தொண்டையைச் செருமிக் கொண்டு நடுங்கும் குரலில் சொன்னார். ஓ தயவு செய்து என்னை காயப்படுத்தாதே, நான் ஒரு மனிதன். இதைச் சொல்லி மனதளவில் தன்னை பார்த்தான். அவரது பேய் வெளிரிய தோல் மற்றும் அழுக்கு முடி, உலர்ந்த மற்றும் புதிய இரத்த அடுக்குகள் மூடப்பட்டிருக்கும் அவரது கிழிந்த கவசம். சன்னி உண்மையில் ஒரு கனவு உயிரினம் தவறாக இருந்தது. இந்த நாட்களில் அவர் தனிப்பட்ட சுகாதாரம் மற்றும் தோற்றத்தில் அதிக கவனம் செலுத்தவில்லை. மனித மொழியில் பேசுவது அவரது அடையாளத்தை நிரூபிக்கும் என்று நம்புகிறேன். தான் ஆயுதம் ஏந்தவில்லை என்று கைகளை உயர்த்தி காட்ட சன்னி இன்னொரு அடி பின்வாங்கினார். 6 ஸ்லீப்பர்கள் உண்மையில் கோட்டையின் சுவர்களில் இருந்து குறிப்பாக இரவில் மற்றொரு மனிதனை பார்த்து ஆச்சரியப்பட்டனர். அவர்களின் கணநேர குழப்பத்தை பயன்படுத்தி அவர் எச்சரிக்கையுடன் மேலும் நகர்ந்தார். நகராதே. இறுதியாக நிலைமையை புரிந்து கொள்ள முடிந்தது. கோட்டை குடியிருப்பாளர்களில் ஒருவர் அச்சுறுத்தும் கட்டளையை எழுப்பினார். சன்னி பணிவுடன் உறைந்து போனார். எந்த திடீர் அசைவுகளையும் செய்யாமல் கவனமாக இருந்தார். எதிர்பாராத விருந்தினர்கள் அதை கடந்து செல்லும் போது இரத்த பையனின் சடலத்தை பார்த்தபடி நெருங்கிச் சென்றனர். அவர்களில் ஒருவர் மட்டதை விட உயரமாகவும் சிறந்த வசதிகளுடன் இருந்தார். சன்னியை அச்சுறுத்தும் பார்வையுடன் துளைத்து அவன் அருகில் வந்து ஓரிரு படிகள் தள்ளி நிறுத்தினான். அந்த மனிதர் சன்னியை விட சில வருடங்கள் மூத்தவர். அவர் உயரமான மற்றும் தசைனார். அவரது முகத்தின் கீழ்ப்பகுதியை மறைக்கும் ஒரு திட்டு தாடி மற்றும் அவரது நீர் நிறைந்த நீல கண்களில் ஒரு சராசரி தோற்றம். அவரது நடத்தை மற்றும் நினைவுகளிலிருந்து குழுவின் தலைவர் மறந்துபோன கரையில் 3 ஆண்டுகளுக்கு குறையாமல் கழித்தார் என்பதை எளிதாக கூறலாம். இங்குள்ள பெரும்பாலான ஸ்லீப்பர்களை விட வலிமையாக வளர அவருக்கு அனுபவமும் நேரமும் இருந்தது. இருப்பினும் குன்லாக்கின் இராணுவத்தில் அவர் உண்மையில் உயர்ந்தவர் அல்ல என்பதும் தெளிவாக தெரிந்தது.
இல்லையெனில் அவரது உபகரணங்கள் மிகவும் சுவாரஸ்யமாக இருந்திருக்கும். இன்னும் மனிதனின் தோளில் தங்கியிருந்த கனமான போர்க்கோடாரி மிகவும் கூர்மையாக தெரிந்தது. அந்த விஷயத்தை சன்னியின் தலையில் இறக்க அவருக்கு ஒரு நொடி மட்டுமே ஆகும். யார் நீ? நீ இங்கே என்ன செய்கிறாய்? சன்னி ஓரிரு முறை கண் சிமிட்டினார், பின்னர் விழுங்கி கவனமாக பதிலளித்தார். ஓ, நான் சன்லெஸ். நான் இங்கே வசிக்கிறேன். வேட்டைக்குழுவின் தலைவர் அது என்ன என்றால் கண்களைச் சுருக்கினார். என்ன, இங்க வாழ்றீங்களா? என்னை முட்டாளாக்கறீங்களா பையன்? ஊரில் யாரும் வாழ முடியாது. மற்ற ஸ்லீப்பர்களும் இதே கருத்தை கொண்டிருந்தனர். ஒருவரை தவிர சன்னியை சந்தேகத்துடன் பார்த்தார். முகம் சுளித்து அவர் ஒரு படி மேலே சென்று நிச்சயமற்ற தொனியில் கூறினார். ஒரு தலைவரே, அவர் உண்மையைச் சொல்லி இருக்கலாம். இடிபாடுகளில் தனியாக ஒரு பைத்தியக்கார குழந்தை இருப்பதாக கேள்விப்பட்டேன். அந்த உயரமான மனிதன் சினுங்கினான். அது எப்படி சாத்தியம்? அவரது கீழ் பணிபுரிந்தவர் சன்னியை பார்த்து தோள்களை குலுக்கினார். நான் கேள்விப்பட்டதிலிருந்து அவனுடைய அம்சம் பையனை நிழலில் நன்றாக ஒளிந்து கொள்ள அனுமதிக்கிறது. அவன் எலியைப் போல ஊர்ந்து சென்று அசுரர்கள் சாப்பிட்டு முடித்தபின் எஞ்சியவட்டை எடுத்துக்கொள்வான் என்று நினைக்கிறேன். எனக்கு உண்மையில் தெரியாது, ஆனால் யாரோ கோட்டையில் அவரை பற்றி பேசுகிறார்கள். அவர்கள் வெறும் கதைகளைச் சொல்கிறார்கள் என்று நினைத்தேன். சன்னி முகம் சுளித்தாள். பைத்தியம், பையன், எலி. ஏன் எல்லோரும் அவரை பெயர் சொல்லி அழைக்க வேண்டும் என்று நினைத்தார்கள்? இதற்கிடையில் உதவிகரமான ஸ்லீப்பர் சிறிது யோசித்து மேலும் கூறினார். அவர் அந்த பிட்ச் சேஞ்சிங் ஸ்டாருடன் ஊருக்கு வந்ததாக நான் நினைக்கிறேன். சன்னியின் முகம் சுளிவாக மாறியது. கீழே பார்த்து அவர் தனது நிழலுக்கு கிசுகிசுத்தார். இவர்கள் உண்மையில் மிகவும் முரட்டுத்தனமானவர்கள், நீங்கள் நினைக்கவில்லையா? நிச்சயமாக. அவரது கிசுகிசுவை சுற்றியுள்ள அனைவருக்கும் எளிதாக கேட்கப்பட்டது. தூங்குபவர்கள் குழப்பத்துடன் அவனை பார்த்தனர். சன்னி தன் தலையை கொஞ்சம் சாய்த்து கண்களை அகல திறந்தான், ஏதோ அதிர்ச்சி அடைந்தவள் போல. என்ன, அவர்கள் அனைவரையும் நான் கொல்ல வேண்டும் என்று நினைக்கிறீர்களா? அதாவது, இது கொஞ்சம் மேல் இல்லையா? குறைந்தபட்சம் அவர்களுக்கு மன்னிப்பு கேட்க நான் ஒரு வாய்ப்பு கொடுக்க வேண்டும். வேட்டைக்குழுவின் தலைவர் ஒரு படி முன்னேறி தாழ்ந்த குரலில் கூறினார். எலி, என்ன முணுமுணுக்கிறாய்? சன்னி ஏளனத்துடனும் அதிருப்தியுடனும் அவனை பார்த்தாள். ஏய், நான் என் நண்பரிடம் பேசிக் கொண்டிருந்தேன். தயவு செய்து குறுக்கிடாமல் இருக்க முடியுமா? உயரமான மனிதனின் முகத்தில் ஒரு பரந்த ஆபத்தான புன்னகை தோன்றியது. பெருமூச்சுடன் சன்னி அவனை நோக்கி திரும்பி சொன்னாள். சரி, நீங்கள் வற்புறுத்தினால் நீங்கள் என் அன்பான தோழியான நெஃபிஸ் என்ற அழியாத சுடர்குலத்தை புண்படுத்திவிட்டீர்கள். அவளும் நானும் மிக மிக நெருக்கமாக இருக்கிறோம். எனவே அவளை அழைத்ததற்கு மன்னிப்பு கேட்க நான் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தருகிறேன். உங்களுக்கு தெரியும். நீங்கள் இல்லையென்றால் உங்கள் வாழ்க்கைக்கு விடைபெறுங்கள். பெரியவர் பல நொடிகள் அவரை பார்த்து கொண்டிருந்தார். திடீரென்று தலையை உயர்த்தி சிரித்தார். ஓ, அது நல்ல விஷயம். நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களா தோழர்களே? இந்த சின்னஞ்சிறு பூச்சி நமக்கு வாய்ப்பளிக்கும். எவ்வளவு தாராளமாக! நாமும் தாராளமாக இருக்க வேண்டுமா? நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? பையனுக்கு தலையில் உடம்பு சரியில்லை. மற்ற 5 ஸ்லீப்பர்களும் அவரது உற்சாகத்தை பகிர்ந்து கொள்ளவில்லை. அவர்களில் ஒருவர் இருளாகச் சிரித்துக் கொண்டே கூறினார். இல்லை தலைவரே, நாம் அவரை கொல்ல வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். ஏழை முட்டாளை அவனது துயரத்திலிருந்து விடுவி, உனக்கு தெரியும். இதற்கு முன்பு சன்னியின் கதைக்கு ஒத்துழைத்த ஸ்லீப்பர் இதற்கிடையில் மீண்டும் முகம் சுளித்தார். காத்திருங்கள் நண்பர்களே, அவர் சேஞ்சிங் ஸ்டாரின் மக்களில் ஒருவர், ஞாபகம் இருக்கிறதா? அசல் குழு, அதாவது அவர்கள் 2 மாதங்கள் முழுவதுமாக லாபிரிந்தில் தங்கியிருந்தார்கள். நாம் அதை குறைத்து மதிப்பிடக்கூடாது. இருப்பினும் தலைவன் ஒரு இகழ்ச்சியான கேலியுடன் அவரை குறுக்கிட்டான். செயின்ட் நேஃபிஸ் 2 பயனற்ற மலம் சாக்குகளை கோட்டைக்கு செல்லும் வழியில் தன் முதுகில் சுமந்து சென்றதாக நான் கேள்விப்பட்டேன். பிட்ச் பலவீனமானவர்களை கவனித்துக் கொள்வதில் பிடிக்கும், இல்லையா? அவளுடைய அந்த சுவையான சிறிய நண்பர் பார்வையற்றவர், கடவுளின் பொருட்டு. இது சிறந்தது அல்ல என்று நான் நம்புகிறேன். பிறகு சன்னி பக்கம் திரும்பி சிரித்தான். நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன், எலி? உங்கள் எல்லா நினைவுகளையும் எங்களுக்கு கொடுங்கள். உங்களை வாழ அனுமதிக்கும் அளவுக்கு நாங்கள் தாராளமாக இருப்போம். ஒரு விழித்தெழுந்தவர் இறந்தால் அவர்களின் நினைவுகள் அவர்களுடன் மறைந்துவிடும். நினைவுகளை பெறுவதற்கான ஒரே வழி உரிமையாளரை அவர்களின் சொந்த விருப்பத்தின் பேரில் மாற்றுவதுதான். இருப்பினும் அந்த விருப்பம் வற்புறுத்தலால் அல்லது சித்திரவதையால் பாதிக்கப்பட்டதா இல்லையா என்பது உண்மையில் முக்கியமில்லை. குறைந்தபட்சம் இவர்களை போன்றவர்களுக்கு அல்ல. சன்னி கண் சிமிட்டினாள். அப்படியானால் நீங்கள் மன்னிப்பு கேட்க மாட்டீர்களா? உயரமான மனிதன் சிரித்தான். இல்லை என்று நினைக்கிறேன். சன்னி பெருமூச்சு விட்டாள். ஓ சரி, அப்படியானால் என் நினைவுகள் உங்களுக்கு வேண்டுமா? என்னிடம் சில உள்ளன. நான் யோசிக்கிறேன். இது எப்படி? ஒரு கையை தாழ்த்தி கிளிப்பாறையை வரவழைத்தார்.
அது உடனடியாக அவரது உள்ளங்கையில் தோன்றியது. எப்போதும் போல் சலிப்பாகவும் சாதாரணமாகவும் இருந்தது. சன்னியின் முகத்திலிருந்து கண்களை எடுக்காமல் வேட்டைக்குழுவின் தலைவர் முகம் சுளித்தார். அவரது கசப்பான வெளிப்புறம் இருந்தபோதிலும் அவர் சித்தப்பிரமை மற்றும் கவனமாக இருந்தார். பல வருட அனுபவம் தன் பாதுகாப்பை குறைக்கக்கூடாது என்று கற்றுக் கொடுத்தது. சிறிது நேரம் கழித்து பாறை பேசியது. உன் பின்னால். அதுதான் மிக அடிப்படையான தந்திரம். உயரமான மனிதர் சிரித்தார். இன்னும் கண்களில் சன்னியை பார்த்தார். நான் வீழ்வேன் என்று நீங்கள் உண்மையில் நினைக்கிறீர்களா? இருப்பினும் அவர் பேசி முடிப்பதற்குள் குனையின் கத்தி அவரை பின்னால் இருந்து தாக்கியது. அந்த நபரின் மண்டை ஓட்டின் பின்புறம் ஊடுருவி அவர் சம்பவ இடத்திலேயே இறந்தார். சன்னி முன்கூட்டியே அசுரனின் உடல் அருகே தூக்கி எறிந்துவிட்டு பின்னர் இந்த சரியான சூழ்நிலையை சாத்தியமாக்க அந்த அனைத்து நடவடிக்கைகளையும் எடுத்தார். கிளிப்பாறை பேசியவுடன் கண்ணுக்கு தெரியாத சரத்தை இழுத்து குனையை தனது திசையில் திருப்பி அனுப்பினார். உயரமான பாஸ்டர் அதன் பாதையில் மட்டும் நடக்கவில்லை. நீங்கள் கொன்றுவிட்டீர்கள். வேட்டைக்குழுவின் தலைவன் உண்மையிலேயே அந்த பாறையை கேட்டிருக்க வேண்டும். நிழல் வலுவடைகிறது. ஸ்லீப்பர்ஸ் ரியாட் செய்ய நேரம் கிடைக்கும் முன்பே சன்னி ஏற்கனவே நகர்ந்து கொண்டிருந்தார். நீண்ட காலத்திற்கு முன்பே அந்த நிழல் அவன் உடம்பைச் சுற்றி கொண்டு அவனை அந்த அளவுக்கு வேகமாக்கியது. மிட்நைட் ஷார்டை வரவழைத்து அவர் அருகில் இருந்த எதிரியை சரமாரியாக வெட்டினார். அந்த மனிதனின் கையை முழங்கையில் துண்டித்தார். அவரது மந்திரித்த தகடு கவசத்தின் வாம்ப்ரேஸுக்கும் கவுட்டருக்கும் இடையில் பிளேடு சரியாக தாக்கியது. சன்னியை பொறுத்தவரை இந்த நபர்களை நாங்கள் மெதுவாகவும் விகாரமாகவும் செய்கிறோம். அவர்களின் சக்தி நிலை மற்றும் நுட்பம் கடுமையாக இல்லை. கிரிம்சன் லேபிரிண்ட் வழியே பயமுறுத்தும் பயணத்திற்கு பிறகு அவர் ஏற்கனவே அவர்களை விட மிகவும் அனுபவம் வாய்ந்தவராக இருந்தார். சேங்கிங் ஸ்டாரிலிருந்தே போரில் வாளை எவ்வாறு கையாள்வது என்பதை கற்றுக்கொண்டார். சபிக்கப்பட்ட நகரத்தில் அவர் தனியாக வேட்டையாடி உயிர் பிழைத்த 3 மாதங்கள் இடைவெளியை இன்னும் அதிகமாக்கியது. எளிதான இரையைப் போல தோற்றமளித்தாலும் சன்னி எதுவும் இல்லை. இருப்பினும் அவர்கள் 5 பேருக்கும் சவால் விடும் அளவுக்கு அவர் முட்டாள் இல்லை. மக்கள் நைட்மேர் கிரியேச்சர்களை விட பலவீனமாக இருந்திருக்கலாம், ஆனால் அவர்களை மிகவும் ஆபத்தானதாக மாற்றியது அவர்களின் கணிக்க முடியாத தன்மை. ஒவ்வொரு அம்சமும் தனித்துவமானது. விவரிக்க முடியாத திறன்களின் வலிமைமிக்க ஆயுதங்களுடன் மனிதர்களை ஆயுதபாணியாக்கியது. உங்களால் புரிந்து கொள்ள முடியாத ஒன்றை எதிர்கொள்வது மரணத்தை முடிவுக்கு கொண்டுவருவதற்கான உறுதியான வழியாகும். ஆச்சரியம் இல்லாமல் போனதால் பின்வாங்க வேண்டிய நேரம் இது என்று சன்னி முடிவு செய்தார். திரும்பி ஒளி வட்டத்திலிருந்து குதித்து ஓடினான். இந்த குறுகிய தெருக்களில் இருளில் பார்க்கக்கூடிய ஒருவரை பின்தொடர்வது மிகவும் கடினமாக இருந்தது. எனவே காயமின்றி தப்பிப்பதற்கான உண்மையான வாய்ப்பு இருந்தது. இருப்பினும் குனாய் இன்னும் சன்னியின் மணிக்கட்டில் இணைக்கப்பட்டிருந்தது. இறந்த தலைவரின் மண்டையிலிருந்து சறுக்கி தரையில் விழுந்து கற்களை உரக்கச் சத்தமிட்டு சில மீட்டர் தூரம் குதித்து மீண்டும் நடைபாதையில் மோதியது. மேலும் சத்தத்தை உருவாக்கியது. அடப்பாவி, அவன் தலைவனை கொன்றான். கல்லின் மீது உலோகம் அடிக்கும் சத்தத்தை தொடர்ந்து ஸ்லீப்பர்கள் சன்னியின் அடிச்சுவடுகளை பின்பற்றி முன்னோக்கிச் சென்றனர். என்ன ஒரு பிடிவாதமான கூட்டம்! கையை இழந்த பையன் கூட குதிகால் மீது இருந்தான். ஒன்று இரத்தப்போக்கை நிறுத்த ஒரு வழி இருந்தது, அல்லது தாக்குபவர் தனது உயிரை இழந்தாலும் தப்பிக்க விரும்பவில்லை. நகரின் இந்த பகுதி சன்னியின் வேட்டையாடும் இடமாக இருந்தது. இந்த தெருக்களின் ஒவ்வொரு மூலையையும் அவர் தனது 5 விரல்களைப் போல அறிந்திருந்தார். நேர்மையாக அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று அவருக்கு தெரியவில்லை. அவர் கவனமாக பாதையை தேர்வு செய்யவில்லை என்றால் அவர்கள் சில பயங்கரமான விழுந்துபோன உயிரினங்களை தொந்தரவு செய்து நீண்ட காலத்திற்கு முன்பே அதன் இரவு உணவாக மாறியிருப்பார்கள். இங்கே ஏதோ சரியாக இல்லை. கன்லாக்கின் மக்கள் குண்டர்களாக இருந்திருக்கலாம், ஆனால் அவர்கள் அனுபவம் வாய்ந்த மற்றும் திறமையான வேட்டைக்காரர்கள். அவர்கள் நகரத்திற்கு பயந்தார்கள் மற்றும் கோட்டை சுவர்களுக்கு வெளியே எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை அறிந்தார்கள். இல்லையெனில் அவர்கள் அனைவரும் நீண்ட காலத்திற்கு முன்பே இறந்திருப்பார்கள். யோசித்து பார்த்தால் இரவில் நகருக்கு அருகில் எங்கும் செல்வதை காண்பது மிகவும் அரிது. இந்த முட்டாள்கள் கூட உண்மையான வேட்டைக்காரர்களா? இல்லையென்றால் அவர்கள் என்ன செய்தார்கள்? அவர்களில் ஒருவரை உயிருடன் விட்டு பின்னர் விசாரிக்க சன்னி சுருக்கமாக யோசித்தார், ஆனால் அதற்கு எதிராக முடிவு செய்தார். உண்மையைச் சொல்வதானால் அவர் உண்மையில் ஆர்வமாக இல்லை. மனித வணிகம் நீண்ட காலத்திற்கு முன்பே அவரது பார்வையில் அதன் கவர்ச்சியை இழந்துவிட்டது. அவருக்கு இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் இருந்தன. இறுதியாக தனது இலக்கை எட்டிய சன்னி பீதியில் இருப்பது போல் பாசாங்கு செய்து படிகளில் தவழ்ந்தார். 5 ஸ்லீப்பர்கள் மீண்டும் ஒருமுறை பாதிக்கப்பட்டவரை பார்க்க முடிந்தது. ஒரு பெரிய பாழடைந்த கட்டிடத்தின் நுழைவாயிலின் முன் தயங்கி கொண்டிருந்தது. அவரது அழுக்கு வெளிரிய முகத்தில் பயம் தெளிவாக எழுதப்பட்டது. ஒரு முட்டுச்சந்தில் ஓடுவதற்கு பயந்து எங்கு செல்வது என்று தெரியவில்லை என்பது போல் தோன்றியது.
அவர்களை கவனித்த அவர் கண்களில் விரக்தியுடன் திடுக்கிட்டு கட்டிடத்திற்குள் நுழைந்தார். உனக்கு இப்போது ஓட எங்கும் இல்லை எலி. சன்னியின் பிளேடில் கையை இழந்தவனை சீறினான். கொல்லும் நோக்கத்துடன் ஸ்லீப்பர்கள் பைத்தியக்கார இளைஞனை பின்தொடர்ந்து கட்டிடத்திற்குள் சென்றனர். இருப்பினும் அவர்கள் உள்ளே நுழைந்ததும் பயந்துபோன குழந்தையின் எந்த அடையாளத்தையும் அவர்கள் காணவில்லை. அவர்கள் பார்த்தது தரையில் கிடந்த ஒரு எளிய பாறை மட்டுமே. ஏதோ தவறு நடந்துள்ளது என்பதை ஒற்றை கரம் கொண்டவன் தாமதமாக உணர்ந்ததால் பாறை ஒரு அச்சுறுத்தும் தொனியில் சொன்னது, உங்கள் வாழ்க்கைக்கு விடைபெறுங்கள். ஒரு வினாடி கழித்து ஒரு பெரிய நிழல் இருளிலிருந்து வெளியேறியது. அச்சுறுத்தும் கருப்பு கவசம் அணிந்த ஒரு அரச மாவீரரின் உருவம் அவர்களில் பிரதிபலித்தது போல் அந்த மனிதனின் கண்கள் விரிந்தன. இந்த உயிரினம் 2 மீட்டருக்கும் அதிகமான உயரம் கொண்டது. அவரது கோதி கவசம் பளபளப்பான ஆந்த்ராசைட் எஃகிலிருந்து உருவானது. கவசத்தின் ஒவ்வொரு பகுதியும் நுணுக்கமான வேலைப்பாடுகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தன. அது மிகவும் பயங்கரமான ஒரு கதையை சொன்னது. யாரும் நீண்ட நேரம் அவற்றை பார்த்து பைத்தியம் பிடித்து விடுவார்கள். பிளாக் நைட்டின் ஹெல்மெட் வளைந்த கொம்புகளால் முடிசூட்டப்பட்டது. அது ஒரு காலத்தில் இறக்கைகளாக இருந்திருக்கலாம். அவரது பார்வையின் குறுகிய பிளவில் 2 பயங்கரமான சிவப்பு தீப்பிழம்புகள் விவரிக்க முடியாத அச்சுறுத்தலுடன் எரிந்து கொண்டிருந்தன. ஸ்லீப்பருக்கு எதிர்வினையாற்றுவதற்கு நேரம் கிடைக்கும் முன் ஒரு கனமான கருப்பு கத்தி மேலே இருந்து விழுந்தது. சிரமமின்றி அவரது உடலை தலையிலிருந்து இடுப்பு வரை துண்டித்து சதை, எலும்பு மற்றும் கவசங்களை அதே எளிதாக வெட்டியது. இரத்த வெள்ளம் தரையில் பாய்ந்தது. பாழடைந்த கதீட்ரலின் துணை கற்றைகளில் ஒன்றில் ஏறி அமர்ந்த சன்னி கீழே நடக்கும் படுகொலையை பார்த்தார். ஹா, பாஸ்டர் இன்று மிகவும் மோசமான மனநிலையில் இருக்கிறார். சரி, மகிழுங்கள். சிறிது நேரம் கழித்து அலறல்களின் எதிரொலிகள் மறையத் தொடங்கியதும் அவர் பெருமூச்சு விட்டார். தூரத்தில் தரையில் கிடந்த சடலங்களை எண்ணினார். எண்ணுவது கடினமாக இருந்தது, ஏனென்றால் அவற்றில் பெரும்பாலானவை துண்டுகளாக இருந்தன. பின்தொடர்ந்தவர்களில் ஒருவர் கூட உயிருடன் வெளியேறவில்லை என்பதை உறுதி செய்து சன்னி முகம் சுளித்து தலையை ஆட்டினார். 6 பேர். அவர்கள் காணாமல் போனது கவனிக்கப்படாமல் போகாது. குறிப்பாக அவர்கள் உண்மையில் எந்த நன்மையும் செய்யவில்லை என்றால். மஹோம், ஏன் நானே சிக்கலில் மாட்டிக்கொண்டதாக உணர்கிறேன்? மனசாட்சி. பிளாக் நைட் பல நிமிடங்கள் அசையாமல் எதிரிகளின் சடலங்களை அமைதியாக பார்த்தார். அவரது பயங்கரமான வாளின் கத்தியிலிருந்து இரத்தத் துளிகள் விழுந்து அவரது கால்களுக்கு கீழே ஒரு குட்டையில் திரண்டன. கொடூரமான உயிரினத்தின் எண்ணங்கள் ஒரு மர்மமாக இருந்தன. உண்மையை சொல்வதானால் இந்த தடுக்க முடியாத கொலைகார கருப்பு இயக்கு உணர்வுபூர்வமானது என்று சன்னிக்கு உறுதியாக தெரியவில்லை. அந்த வகையில் சபிக்கப்பட்ட நகரத்தின் கொடூரமான மக்கள் சற்று விசித்திரமானவர்கள். வழக்கமாக உயர் வகுப்புகளின் நைட்மேர் உயிரினங்கள் ஒரு வக்கிரமான புத்திசாலித்தனமான வடிவத்தை கொண்டிருந்தன. இது பெரும்பாலும் மனிதர்களுடன் ஒப்பிடத்தக்கது, சில சமயங்களில் அதையும் மிஞ்சும். இருப்பினும் இந்த வினோதமான இடத்தில் உள்ள ஒவ்வொரு அரக்கனுக்கும் அந்த விதி பொருந்தாது. சன்னியின் அவதானிப்புகளிலிருந்து பாழடைந்த நகரத்தின் வசிப்பவர்கள் தோராயமாக 2 குழுக்களாக பிரிக்கலாம். முதல் குழு சுவருக்கு வெளியே இருந்து இங்கு வந்த பல்வேறு உயிரினங்களை கொண்டிருந்தது. அது லாபிரிந்த் அல்லது இருண்ட கடலின் ஆழத்திலிருந்து. இந்த அருவருப்பான விஷயங்கள் அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ இயற்கைக்கு மாறான எழுத்துப்பிழை விதிகளை பின்பற்றுகின்றன. இது ஒவ்வொரு விழித்திருப்பவருக்கும் தெரிந்திருந்தது. இரண்டாவது குழு வேறுபட்டது. இந்த உயிரினங்கள் நகரத்தின் பழங்கால குடியிருப்பாளர்களின் எச்சங்களிலிருந்து உருவாக்கப்பட்டவை அல்லது தவழும் வகையில் உண்மையில் ஒரு காலத்தில் இருந்தவை என்று அவர் சந்தேகித்தார். அவர் அவர்களை அழைத்தது போல் ரேட்ஸ், மிகவும் புரிந்துகொள்ள முடியாத மற்றும் ஆபத்தானது. அவர்களின் சக்திகள் மற்றும் நடத்தை எந்தவிதமான உணர்வு அல்லது தர்க்கத்திற்கு கட்டுப்பட மறுத்தது. பிளாக் நைட் இந்த மோசமான மறுமதிப்பாளர்களில் ஒருவர். அதனால் தான் சன்னிக்கு அவனது செயல்களை கணிப்பதில் சிக்கல் ஏற்பட்டது. பெரும்பாலான நேரங்களில் அரச பிசாசு பாழடைந்த கதீட்ரலின் பிரமாண்ட மண்டபத்தில் ரோந்து சென்று உள்ளே வர துணிந்த எதையும் கொல்வதில் திருப்தி அடைந்தான். அந்த ஏழை முட்டாள்களை கொன்றது போல். பெருமூச்சுடன் சன்னி சப்போர்ட் பீமின் மேல் படுத்துக்கொண்டார். மேலும் அவரது மேம்படுத்தப்பட்ட ஓய்வெடுக்கும் இடத்தின் கொடிய உயரத்தில் கவனம் செலுத்தாமல் கண்களை மூடினார். அவர் தனது இரவு வேலைகளை தொடர்வதற்கு முன் மூச்சுவிட விரும்பினார். விரைவில் கனமான காலடி சத்தம் பாஸ்டர் தனது முடிவில்லாத ரோந்து பணியை மீண்டும் தொடங்கியதை அவருக்கு தெரிவித்தது. குட் ரிட்டர்ன்ஸ். எதுவுமே அவனது அமைதியை கெடுக்கவில்லை என்ற உண்மை இருந்தபோதிலும் சன்னி இன்னும் விசித்திரமான அமைதியின்மையை உணர்ந்தாள். அவனது உள்குரல் அரட்டை அடிக்கும் மனநிலையில் இருந்தது. ஓ சன்னி, நீங்கள் எதையாவது மறந்துவிடவில்லையா? அவன் முகத்தைச் சுருக்கினான். மறக்க என்ன இருந்தது? அவர் மீண்டும் வெளியே செல்வதற்கு முன் மூச்சு வாங்கிக் கொண்டிருந்தார். இந்த இறந்த வேட்டைக்காரர்களின் உடைமைகளை துடைக்க சரியான தருணத்திற்காக அவர் காத்திருக்க வேண்டியிருந்தது. நீங்கள் 6 பேரை கொன்றீர்கள்.
உனக்கு குற்ற உணர்வு இல்லையா? இந்த கேள்வியால் சன்னி சற்று திடுக்கிட்டார். ஆர்வத்துடன் அவர் தனது உணர்ச்சிகளை கேட்டு, இல்லை, அவர் குற்ற உணர்ச்சியை உணரவில்லை என்ற முடிவுக்கு வந்தார். ஒரு மனிதனை கொன்றது இது 3வது முறையாகும். மக்கள் எளிமையான மாயைகளாக இருக்க வேண்டிய ஒரு நைட்மேரில் முதல் முறையாக நடந்தது உண்மைதான். இருப்பினும் சன்னி இந்த கோட்பாட்டை நம்புகிறார் என்று உறுதியாக தெரியவில்லை. பழைய அடிமையின் வேதனை அவனது கற்பனையின் ஒரு உருவமாக இருப்பது மிகவும் உண்மையாக இருந்தது. 2வது முறை, சரி, அவர் அதை பற்றி சிந்திக்க விரும்பவில்லை. அது எப்படியும் கோட்டையில் நடந்தது, அவருடைய வாழ்க்கையின் அந்த பகுதி முடிந்துவிட்டது. 3வது முறை எல்லாவற்றிலும் மிகவும் சுத்தமாக இருந்தது. அந்த குண்டர்கள் அவரை எப்படியும் கொள்ளையடித்துக் கொள்ளப் போகிறார்கள். கண்ணுக்கு தெரியாத சரத்தை இழுத்து தங்கள் தலைவனை மரணத்தின் குளிர்ந்த அணைப்புக்குள் அனுப்புவதற்கு நீண்ட காலத்திற்கு முன்பே அவர்களின் நோக்கங்களை சன்னி பார்த்தார். அவர் ஓட முயன்றிருக்கலாம், ஆனால் அவர்கள் மிகவும் முரட்டுத்தனமாக நடந்து கொண்டார்கள். குண்டர்கள் அவரை மட்டுமே அவமதித்திருந்தால் சன்னி மோதலை இரத்தக்களறி இல்லாமல் முடிக்க முயற்சித்திருக்கலாம். இருப்பினும் அவர்கள் நெஃபிஸை அவமதித்தனர். பாஸ்டர் சாவதற்கு தகுதியானவர்கள். செயின்கிங் ஸ்டாருடனான அவரது உறவில் விரிசல் ஏற்பட்ட போதிலும் அவர் அவளை பற்றி அதிக அக்கறை காட்டினார். கோட்டையை விட்டு வெளியேறியதன் அர்த்தம் அவர் அவர்களின் நட்பை மறந்துவிட்டார் என்று அர்த்தமல்ல. அது தான் தங்கியிருப்பதை விட வெளியேறுவதற்கு பல காரணங்கள் இருந்தன. ஒரு பெருமூச்சுடன் நீல நிற கண்ணாடியால் செய்யப்பட்ட அழகான பாட்டிலை வரவழைத்தாள் சன்னி. அவர்கள் பிரிவதற்கு முன் காசி அவருக்கு அளித்த பிரியாவிடை பரிசு இது. இந்த நினைவை அவர் மிகவும் நேசித்தார். பாட்டிலை உதடுகளுக்கு கொண்டு வந்து சன்னி குளிர்ந்த சுவையான தண்ணீரை பல துளிகள் எடுத்து கண்களை திறந்தார். அவர் இனி ஓய்வெடுக்க விரும்பவில்லை. நகர்வது நல்லது. மீண்டும் வெளியே செல்வதற்கு முன் சன்னி தனது அறைக்கு திரும்பி அதன் ஒரு மூலையில் நின்று கொண்டிருந்த ஒரு பெரிய இரும்பு மார்பின் மீது நடந்தார். சற்றே வலிமையை பிரயோகித்து கனமான மூடியை தூக்கி அவனது பொக்கிஷ குவியலை ரசித்தார். நெஞ்சின் உள்ளே 100க்கும் மேற்பட்ட அழகிய ஆன்மா துணுக்குகள் இருளில் மென்மையாக மின்னியது. அவர்களின் பார்வை எப்போதும் சன்னியின் மனநிலையை உயர்த்தியது. ஆன்மா துண்டுகளால் அவரே எந்த பயனும் இல்லை என்ற போதிலும் அவை இன்னும் மதிப்புமிக்க வளமாக இருந்தன. இங்கே மறந்த கரையில் ஸ்லீப்பர்கள் மத்தியில் துண்டுகள் நாணயத்தின் ஒரு வடிவமாக இருந்தன. அதில் 100 என்பது நினைத்து பார்க்க முடியாத அளவு. வாழ்நாள் முழுவதும் ஏழையாக இருந்த சன்னி இறுதியாக பணக்காரரானார். பணம், என்னிடம் நிறைய பணம் இருக்கிறது. ஒருவர் கோட்டை சுவர்களுக்குள் வாழ விரும்பினால் ஒவ்வொரு வாரமும் ஒரு ஆன்மாவை காணிக்கை செலுத்த வேண்டும். அதை வாங்க முடியாதவர்கள் வெளியில் இருக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. வாயில்களுக்கு அப்பால் ஒரு தற்காலிக குடியிருப்பில் வசிக்கிறார்கள். இது பெரும்பாலும் அரக்கர்களால் தாக்கப்பட்டது. அப்படியிருந்தும் அவர்கள் உணவுக்காக பணம் செலுத்த வேண்டும் அல்லது வெளியே சென்று தங்களை வேட்டையாட வேண்டியிருந்தது. இது பெரும்பாலும் அவர்களின் மரணத்திற்கு வழிவகுத்தது. இந்த 3 மாதங்களில் சன்னி எவ்வளவு சேகரித்தார்? அவர் விரும்பினால் அவர் பல ஆண்டுகளாக கோட்டையில் வசதியாக வாழ்ந்திருக்க முடியும். நிச்சயமாக அவர் செய்யவில்லை. அவர் ஏற்கனவே சொந்தமாக ஒரு அரண்மனை வைத்திருக்கும் போது அவர் தங்குவதற்கு ஏன் பணம் செலுத்த வேண்டும்? சத்தமில்லாத அண்டை வீட்டாரும் வளாகத்தை பாதுகாக்கும் பயமுறுத்தும் பாதுகாவலரும் இல்லாத ஒருவர். 2 புதிய ஆன்மா துண்டுகளை மார்பில் வைத்துக்கொண்டு சன்னி தனது டிராகன் ஹோர்டை கடைசியாக ஒருமுறை பார்த்து திருப்தியான புன்னகையுடன் மூடியை மூடினார். ஒருவேளை மீண்டும் கோட்டைக்குச் சென்று சில பொருட்களை வாங்க வேண்டிய நேரம் வந்திருக்கலாம். இல்லை, இல்லை, கடைசி நேரத்தில் அவருக்கு தேவையான அனைத்தையும் அவர் ஏற்கனவே வாங்கிவிட்டார். பல துணுக்குகளை செலவழிப்பது எல்லோரும் நினைத்தது போல் அவர் பரிதாபத்திற்குரியவரா என்று மக்கள் சந்தேகிக்க வைக்கும். கோட்டையில் இருந்த எல்லா ஸ்லீப்பர்களிலும் அவர் நிழலில் ஒளிந்து கொள்வதிலும் ஆபத்தை தவிர்ப்பதிலும் வல்லவர் அல்ல என்பது 3 பேருக்கு மட்டுமே தெரியும். அவர்கள் நெஃபிஸ், காசி மற்றும் காஸ்டர். அந்த அடப்பாவி